ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அட்வான்ஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா? தேங்க்யூ மங்கேடிக்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு அட்வான்ஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட்ல எம்சிக்யூஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து யூனிட் 2ல இருக்கிறது பார்ப்போம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த யூனிட் வந்து சாம்பிளிங் பத்தி தான் பேசுறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம எம்சிக்யூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லைட்டா அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத மட்டும் நம்ம லைட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எம்சிக்யூஸ் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ சாம்பிளிங் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம நம்ம நேத்தே சில விஷயங்கள் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் இப்போ வந்து மொத்தமா ஒரு 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 பால் ஒரு வந்து பால் ஃபேக்டரியில வந்து பால் பாக்கெட்ஸ் வந்து நிறைய வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பால் பாக்கெட்ஸ் வந்து நிறையவே மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுல 10,000 பாக்கெட் 15,000 பாக்கெட் வருது அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பாக்கெட்டையுமே நம்ம எடுத்து பார்க்க முடியாது, நம்ம செக் பண்ண முடியாது, குவாலிட்டி செக் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வந்து சாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா அதுல இருந்து ஒரு 5 பாக்கெட்டோ 10 பாக்கெட்டோ நம்ம எடுத்துட்டு செக் பண்றோம் இல்லைங்களா? ஸோ பேசிக்கா பார்த்தோம்னு சொன்னா அதுதான் நமக்கு சாம்பிள் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாம்பிள்னா ஸோ ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பாப்புலேஷன்ல ஒரு சின்னதா ஒரு 2 3 சாம்பிள் எடுத்து சின்னதா ஒரு 2 3 சாம்பிள் எடுத்தோ இல்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாம்பிள் எடுத்தோ அதை வச்சுக்கிட்டு இது வந்து சரியா இருக்குதா இல்ல நம்ம நினைச்ச மாதிரி வருதா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம சாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த யூனிட்ல வந்து எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சாம்பிளிங்க நம்ம என்னென்ன விஷயம் என்னென்ன மாதிரி நம்ம இந்த சாம்பிளிங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சு இந்த சாம்பிளிங்க நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு மொத்தமா போய் எல்லாத்துக்கும் ஒரே இப்போ 10,000 பாக்கெட் இருக்குதுன்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு நடுவில் போய் ஒரு 10 பாக்கெட் தூக்கிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ ஒரு இடத்துக்கும் ஒரு நேரத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த விஷயங்கள் மாறும் இல்லைங்களா? அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு 4 5 விஷயம் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாம்பிளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னா, சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்றாங்க. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, அதுல வந்து நமக்கு வந்து ஒரு 100 சாம்பிள் எடுக்கணும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? 100 சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா, மொத்தமா நம்பர்ஸ் எழுதி ஒரு ஹேட்ல போட்டோ, இல்லன்னு சொன்னா நம்ம வந்து மொத்தமா இத வந்து ஒரு ஹேட்ல போட்டுக்கிட்டோ, இல்லன்னு சொன்னா ஒரு கம்ப்யூட்டர வச்சுக்கிட்டு ரேண்டமா நம்பர்ஸ் ஜெனரேட் பண்றாங்க இல்லையா? ரேண்டமா நம்பர் ஜெனரேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லன்னா ஒரு தொப்பியில போட்ட ஒரு 100 நம்பர் எழுதி போட்டுட்டு வரிசையா அந்த ஒரு நம்பரா நம்ம எடுப்பாங்க இல்லையா? பிக் பண்ணி எடுப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு ரேண்டமான சாம்பிளிங் தான். அதுதான் வந்து ரேண்டம் சாம்பிளிங் சொல்றாங்க. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா மொத்தமா ஒரு 100 சாம்பிள் நமக்கு தேவைன்னு சொன்னா 100 நம்பர்ஸ் நம்ம எழுதி போட்டுட்டு அந்த நம்பர்ஸை உள்ள எழுதி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் நமக்கு ஒன்றுனா எடுக்கணும். நமக்கு எத்தனை சாம்பிள் வேணுமோ அத்தனை சாம்பிள் எடுத்துக்கலாம். இதை வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் சொல்றாங்க. இந்த ரேண்டம் சாம்பிளிங்ல கூட நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா எல்லா ஸ்பெசிமன்ல இருந்து ஒரு சாம்பிள் நமக்கு கிடைச்சிச்சான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துல இருந்து நமக்கு ஒன்று கிடைச்சிச்சான்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க, இதை விட அடுத்ததா என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க, சிஸ்டமேட்டிக்கான்னு சொல்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்ப இந்த சிஸ்டமேட்டிக்ல அவங்க என்ன பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம ரெகுலர் இன்டர்வல்ல எடுப்போம். நம்ம மொத்தமா கும்பலா ஒரு 1000 தூக்கி உள்ள போட்டுட்டு அதுல கையை விட்டு நம்ம ஒண்ணு எடுத்துட்டு இருக்க வேண்டாம். நம்ம அப்ப கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலது வந்து ஸ்பெசிஃபிக்கா வரும், சிலது ஸ்பெசிஃபிக்கா இல்லாம இல்லாம தங்கி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வல்ல 10வது ஆளு, 20வது ஆளு, 30வது ஆளு, 40வது ஆளு அப்படி எடுப்போம். இல்லன்னு சொன்னா 8, 16 அந்த மாரி எடுப்போம். இப்படி சொல்லி அவங்க வந்து ஒரு ஒரு இன்டர்வல் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த இன்டர்வல்ல வச்சுக்கிட்டு, அந்த இன்டர்வல வச்சு அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. இப்போ உங்க உதாரணத்துக்கு ஒண்ணு குடுத்துருக்காங்க பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மொத்தமா பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து 1000 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களாம். ஓகேங்களா? 1000 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து எத்தனை பேர் எடுக்கணுமா? 100 பேர் எடுக்கணுமா? அப்ப 100னா 1000 டிவைட் பை 100 போட்டு இத வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, 10 10 இன்டர்வல்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஓகேங்களா? 10 10 இன்டர்வல்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 1ஆம் நம்பர்ல இருந்து 10ஆம் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே ரேண்டமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ரேண்டமா நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அது 1ல இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல. 1ல இருந்து ஆரம்பிக்காம 1ல இருந்து 10க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப 7ன்னு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து 17, அதுக்கு அடுத்து 27 இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ இதுவும் ரேண்டமா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா சிஸ்டமேட்டிக்கா 7, 17, 27 இந்த மாதிரி போறாங்க. ஓகேங்களா? சோ அதனால இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சர்டிஃபிகேட் கிரெடிட் ப்ரொஃபஷனல் வீடியோஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணலைங்க சார். எஜுடோப்பியா தெரிலிங்க சார். அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இன்டர்வல் வச்சு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் சாம்பிளிங் பார்த்தோம். அடுத்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் பார்த்தோம். அடுத்து ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாம்பிளிங்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு ஒரு பாப்புலேஷன் இருக்குதுன்னு சொன்னா அதை வந்து குரூப்பா பிரிக்கிறாங்க, சப் குரூப்பா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தமா ஒரு பாப்புலேஷன் இருக்குது, மொத்தமா ஒரு ஊர்ல வந்து பாப்புலேஷன் மக்கள் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமா ஒரு ஊருக்குள்ள பாப்புலேஷன் வந்து ஒரு 2,00,000 பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இவங்க பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு போய் தோராயமா போய் நம்ம ரேண்டம் சாம்பிளிங்ல எடுப்போம் இல்ல சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்ல எடுப்போம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் மேல் வருவாரு, ஒருத்தங்க ஃபீமேல் வருவாங்க,
ஒருத்தவங்க வந்து ஹை இன்கம்ல வருவாங்க, ஒருத்தவங்க வந்து லோ இன்கம்ல வருவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கரெக்டாக எடுக்க முடியாது. கிளாஸஸ்லையும் எல்லா விதமான மக்களையும் ரெப்ரசென்ட் பண்ணி தான் நமக்கு சாம்பிள் வரணும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது நம்ம சாம்பிள் எடுக்கிறது எதுக்கு? நம்ம இந்த கிளாஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா, இதை எல்லாரையும் நல்லா படிக்கிற பையனையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும். அதுல நல்லா படிக்காத பையனையும் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 2 சாம்பிள் வரணும். அதுல பொண்ணுங்கள்ல 2 சாம்பிள் வரணும். பசங்கள்ல 2 சாம்பிள். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரெப்ரசென்ட் ஆகி வரணும். ஸோ ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்லாம் அந்த மாதிரி நமக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லா விதமான சாம்பிளும் நம்ம வரணுன்றதுனால இவங்க என்ன பண்றாங்க? இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்னு கொண்டு வந்து இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்ல இப்போ மொத்தமா பாப்புலேஷன் வந்து ஒரு 2 லட்சம் இருக்காங்கன்னு சொன்னா, அவங்கள எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏஜ் வாரியா பிரிக்கிறாங்க. ஏஜ் வாரியா ஒரு குரூப். அதை வந்து ஒரு ஸ்டாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏஜ் வாரியா ஒரு ஸ்டாட்டம் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜெண்டர் வாரியா ஒரு ஸ்டாட்டம் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் லொகேஷன் வாரியா ஒரு ஸ்டாட்டம் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டமா பிரிக்கிறாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை பிரிச்சுக்கிட்டு அதை பிரிச்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ள ஒரு ரேண்டம் சாம்பிளிங்கையோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்கையோ ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கையோ பயன்படுத்தி சாம்பிள் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? அதாவது என்னன்னா முதல்ல இருக்கிற இருக்கிற பெரிய பாப்புலேஷனை மொத்தமா இந்த 2 லட்சம் இருக்கிற இந்த பெரிய பாப்புலேஷனை ஏஜ் வைஸா ஒரு குரூப்பா பிரிச்சுக்கிறாங்க. ஜெண்டர் வைஸா ஒரு குரூப்பா பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லொகேஷன் வைஸா ஒரு குரூப்பா பிரிச்சுக்கிறாங்க. இல்ல உங்களுக்கு இன்கம்னு தேவைப்படுச்சா இன்கம்னா நீங்க பிரிச்சுக்கலாம். இல்ல இன்னும் என்ன வேலை பார்க்கறாங்கன்றத பிரிக்கணுமா அப்படி ஒரு நீங்க இப்படி வேற வேற ஸ்ட்ராட்டமா இதை பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிட்டு இந்த ஒரு ஸ்ட்ராட்டம்குள்ள இருந்தும் அவங்க வந்து ஒரு ரேண்டம் சாம்பிளிங்கையோ இல்லைன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கையோ பயன்படுத்தி உள்ள இருந்து திருப்பி சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்க? ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் சொல்றாங்க. இப்போ இதில் உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ எங்கேயோ ஒரு காலேஜ் இருக்குது பாத்தீங்க. ஒரு காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்வே பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து யார்கிட்டலாம் எடுக்க போகிறாங்களா? அண்டர் கிராஜுவேட் அப்புறமா போஸ்ட் கிராஜுவேட்டுக்கிட்ட எடுக்கிறாங்களாம். ஸோ இப்போ நம்ம நார்மல் ரேண்டம் சாம்பிளிங்கில் போய் நம்ம பாட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டில் ஒரு 2 பேர் மட்டும் எடுத்துட்டு மிச்சதெல்லாம் அண்டர் கிராஜுவேட்டில் எடுத்து வச்சோம்னு சொன்னால் நம்மளுடைய வர அவுட்கம் வந்து சரியாக வராது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். தே டிவைட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ 2 ஸ்டாட்டான்னு போட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. அதுக்கப்புறமா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி 2 பேர் எடுத்துறாங்க. ஸோ இந்த அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுக்கிறப்போ அவங்க வந்து ஹோமோஜீனியஸாக இருப்பாங்க. ஹோமோஜீனியஸ்னா அவங்களுக்குள்ள ஒரு 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 விதமான கேரக்டர், ஒரு விதமான வயசு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதே போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குரூப், அவங்க வந்து ஒரு ஹோமோஜீனியஸாக இருப்பாங்க. ஒரே வயசு, ஒரே படிப்பு அந்த மாதிரி ஒரே லெவலில் அவங்க இருப்பாங்க. ஆனா இந்த போஸ்ட் கிராஜுவேட்டும் இந்த அண்டர் கிராஜுவேட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா ஹெட்ரோஜீனியஸா இருப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த போஸ்ட் கிராஜுவேட்டும் அண்டர் கிராஜுவேட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா ஹெட்ரோஜீனியஸா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வேற வேற விதமான குணாதிசயங்களோட இருக்கிற மாதிரி. ஆனா இப்ப போஸ்ட் கிராஜுவேட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஹோமோஜீனியஸா இருப்பாங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஹோமோஜீனியஸா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2ஆ பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கிளஸ்டர் சாம்பிளிங் சொல்றாங்க. ஓகேங்களா? கிளஸ்டர் சாம்பிளிங் சொல்றாங்க. இந்த சாம்பிளிங் எப்ப பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு பெரிய ஜியோகிராபிக்கல் ஏரியா இருக்குது. ஓகேங்களா? ஒரு ரொம்ப பெரிய ஜியோகிராபிக்கல் ஏரியால எடுத்துட்டு போறோம். அந்த அப்ப ரொம்ப பெரிய ஜியோகிராபிக்கல் ஏரியாவா இருக்குன்றப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து சாம்பிள்ஸ் நம்ம கலெக்ட் பண்றதுக்கு நமக்கு வசதியா இருக்காது. ஓகேங்களா? நமக்கு வந்து வசதியா இருக்காது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய ஏரியா இருக்குது, ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் இருக்குதுன்னு சொன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள சின்னதா ஒரு அர்பன் ஏரியா, ஒரு ரூரல் ஏரியா அந்த மாதிரி ஒரு சின்ன குரூப் பிரிச்சுக்கிறாங்க. அது அந்த மாதிரி ஒரு 2, 3 குரூப் பிரிச்சுக்கிறாங்க. ஒரு அர்பனு, ஒரு ரூரலு, ஒரு வில்லேஜ் இந்த மாதிரி அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? கிளஸ்டரா பிரிச்சுக்கிறாங்க. ஒரு கிளஸ்டரா பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த 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 கிளஸ்டர்னு நம்ம பிரிக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த இந்த கிளஸ்டர் ஒன்னொன்னுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஒரே மாதிரி குணாதிசயங்களோட தான் இருக்கும். இந்த இந்த 1வது இதுக்கும் ஒரே மாதிரி குணாதிசயம் இருக்கும். இந்த 2வதுக்கும் ஒரே குணாதிசயம் இருக்கும். இந்த 3வதுக்கும் ஒரே குணாதிசயம் இருக்கும். ஆனா இந்த கிளஸ்டருக்கு உள்ள இருக்கிற மக்களோட குணாதிசயங்கள் மாறும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இப்ப நான் புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இப்ப இது இது வந்து ஒரு கிளஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர். இங்க வந்து அர்பன், ரூரல் நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் அர்பன், ரூரல் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 3 கிளஸ்டருமே பாத்தீங்கன்னு சொன்னா ஹோமோஜீனியஸா தான் இருக்கும். 3 கிளஸ்டரும் ஒரே மாதிரி அர்பன், ரூரல் இருக்க மாதிரி தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இது 3 ஹோமோஜீனியஸா இருக்குது. ஆனா இதுக்குள்ள இருக்கிற மக்களுடைய கேரக்டர்ஸ்னு பார்க்குறப்போ அது வந்து ஹெட்ரோஜீனியஸா வரும். ஓகேங்களா? இதுவே நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸும் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னு சொன்னா ஹெட்ரோஜீனியஸா இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ள பார்த்தோம்னு சொன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஹோமோஜீனியஸா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுலயா ஒன்வேல ஏதாவது சின்னதா அவங்க மாடிஃபை பண்ணி கேட்டாங்கன்னா ஸோ அதனால இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிளஸ்டர் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஹோமோஜீனியஸா இருக்கும். அங்க உள்ள இருக்கிறவங்க வந்து ஹெட்ரோஜீனியஸா இருப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுல வந்து ஓகே அதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்னலா பாத்தீங்கன்னு சொன்னா ஹெட்ரோஜீனியஸா இருப்பாங்க.
கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹோமோஜீனியஸா இருக்கும். உள்ளக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஹெட்ரோஜீனியஸா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது மீன் ஆவரேஜ் எல்லாம் லைட்டா தெரிஞ்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மெயினா அந்த மீன் மீடியன் மோடு தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மெயினா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மீன் மீடியன் மோடு, அதுக்கப்புறமா அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மீனுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா என்ன பண்றோம்னா, நம்ம நார்மல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது பண்ணுவோம் இல்லைங்களா? மொத்தமா ஒரு ஒரு 5-10 பேரோட மார்க் கொடுத்துருப்பாங்க. 70, 80, அப்புறமா 90 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? 90, 95 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம எத்தனை எத்தனை நம்பர்ஸ் இருக்கோமோ அதை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணி ஒரு ஆவரேஜ் எடுப்போம் இல்லைங்களா? ஆவரேஜ் எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, மீனுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் அவங்க இந்த ஆவரேஜ் தான் சொல்றாங்க. இதை ஏன் அவங்க சொல்றாங்கன்னா, இதை ஏன் அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? மொத்தமா ஒரு ஒரு கிளாஸோட ஆவரேஜ் வந்து 85 மார்க்குன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 85 மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எடுக்கிற மார்க் எல்லாமே இந்த 85 சுத்தியே தான் இருக்குது. இங்க பசங்க எடுத்த மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு 81, 82, 83 அப்படியே சுத்தி வருது. அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஆவரேஜ்ன்றது ஒண்ணு எடுக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ சில இடங்கள்ல வந்து ஆவரேஜ்ன்ற கான்செப்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னா, சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப 95, 96ன்னு சொல்லிட்டு இந்த கடைசி எண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும். மிச்ச எண்ட் வந்து இந்த பக்கம் இன்னொரு பக்கம் வேற எண்ட் இன்னொரு பக்கம் நெறைய இருந்திருக்கும். மிடில் எண்ட்ல ரொம்ப இல்லாம இருக்கும். ஓகேங்களா? மிடில் எண்ட்ல நெறைய டேட்டா இல்லாம இருக்கும். ஒண்ணு லெஃப்ட் சைட்ல கூடியிருக்கும், இல்ல ரைட் சைட்ல கூடியிருக்கும். இந்த மாரி எங்கேயாவது ஒரு டேட்டா இருந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு வந்து இந்த மீன் அப்படின்ற விஷயம் வந்து ஒண்ணு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த மாரி நேரத்துல என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, மீடியன் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. மீடியன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த மீடியன்ற கான்செப்ட்ல என்ன பண்றாங்க, அவங்க வந்து டேட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த டேட்டா எல்லாத்தையும் ஒண்ணு வந்து அசெண்டிங் ஆர்டராவோ இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டராவோ எழுதி வச்சிடுறாங்க. ஓகேங்களா? வரிசையா 80, 85, 96 இப்படி சொல்லி வரிசையா அசெண்டிங் ஆர்டர்லயோ இல்ல டிசெண்டிங் ஆர்டர்லயோ எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதி வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நம்ம அந்த நேச்சுரல் நம்பர்ஸ், நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப அதுல அதுல மிட் நம்பர் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறக்கு ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குதுல்ல? n+1 டிவைடட் பை 2ன்னு சொல்லலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? நம்ம 10th அதெல்லாம் வரும் இல்லைங்களா? இந்த n+1 டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்பரை போட்டுட்டு இதை டிவைட் பண்ணி ஒரு ஒரு நம்பர் வரும் இல்லைங்களா? அதுதான் மிடில் நம்பர்னு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் எடுத்துக்கிறது வந்து மிடில் நம்பர்னு எடுத்துப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னா, இப்போ 70, 75, 80, அதுக்கப்புறமா 90, 95 இந்த மாதிரி நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து ஒரு 5 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? 5 நம்பர் இருக்குதுன்னு சொன்னா 5+1 ஓகேங்களா? 5+1 டிவைடட் பை 2 என்னது? 6வது 3வது நம்பர் வருது. ஓகேங்களா? 3வது நம்பர். அப்போ 3வது நம்பர் இருக்கிறத தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்? மீடியனா எடுத்துக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 3ஆம் நம்பர் வரத நம்ம வந்து மீடியனா எடுத்துக்கணும். இதுதான் மீடியன் கான்செப்ட் சொல்றாங்க. இது 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 எதுக்கு பண்றாங்க? நம்மளால நம்மளால மீனை வச்சுக்கிட்டு நம்மளால அந்த சென்டரா இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கலன்னா மீடியனை வச்சு பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. சப்போஸ் மீடியன்லயும் நம்ம கிடைக்கலன்னு சொன்னா, கடைசியா வந்து இந்த மோட் அப்படின்றது சொல்றாங்க. மோட பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வேல்யூ எங்க இப்ப 22, 24, 25, 36 திரும்பி 22 நெறைய இடத்துல இப்படி இந்த 22ன்றது ஃப்ரீக்வென்ட்டா ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 22ன்ற டெர்ம் வந்து நெறைய இடத்துல ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 45 திருப்பியும் 22. ஸோ இந்த மாரிலாம் வர்றப்போ மோடுன்னு எடுக்குறாங்க. அந்த மோடுன்றது என்னது? எந்த நம்பர் வந்து அதிகமா ரிப்பீட் ஆகுதோ, எந்த நம்பர் வந்து அதிகமா ரிப்பீட் ஆகுதோ, அந்த நம்பர் வந்து அவங்க மோடுன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அந்த நம்பர வந்து மோடுன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அத வந்து அவங்க சென்ட்ரலா எடுத்துக்கிறாங்க. அந்த அந்த வேல்யூவ சுத்தி தான் மற்ற வேல்யூலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம ஆவரேஜ்ன்னு நம்ம ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா? இப்ப நம்ம ஆவரேஜ் இல்லன்னு சொன்னா மீன், மீடியன், மோடுலாம் ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இப்ப 45 மார்க் தான் ஆவரேஜ் மார்க்கா வருதுன்னு சொன்னா, எல்லாரோட மார்க்கும் இந்த 45 சுத்தி சுத்தியே தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாரோட மார்க்கும் இந்த 45 சுத்தி சுத்தியே தான் இருக்கும். இதுல இவங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒண்ணு சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இத வந்து இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 10 அப்படின்ற மாரி ஏதாவது சொல்றாங்க. ஓகேங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் 10 இல்ல பிளஸ் ஆர் மைனஸ் 15 இந்த மாரிலாம் சொல்றாங்க. அத வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, பசங்களோட மார்க்கு 45 பிளஸ் ஒரு 10 அப்படின்னா 55. ஓகேங்களா? 55. அப்படி இல்லன்னா 45 மைனஸ் ஒரு 10. ஓகேங்களா? 45 மைனஸ் 10 அப்பன்னா ஒரு 35. ஓகேங்களா? அப்ப மார்க் வந்து எதுலருந்து எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குதாம்? 35லேருந்து 55க்குள்ள தான் இருக்குது. ஓகேங்களா? 35லேருந்து 55க்குள்ள தான் மார்க் சுத்திக்கிட்டு இருக்குது. இந்த 45ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? சென்ட்ரல் டேட்டா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதுலருந்து டீவியேட் ஆகி 55 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்க இருந்து குறைஞ்சு டீவியேட் ஆகி 35 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி டேட்டா போகலன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை தாண்டி டேட்டா போகலன்ற சொல்றாங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதோட ஃபார்முலா வந்து xi மைனஸ் எக்ஸ் பார் டிவைட் பை n மைனஸ் ஒன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சும்மா போட்டிருக்கேன். லைட்டாக பார்த்துக்கோங்க.
சும்மா இப்போ நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம வந்து மீன் கண்டுபிடிக்கிறோம். அதோட மீன் வந்து என்னது ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருவோம் இல்லைங்களா? அது வந்து 82 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா, அது 1லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறப்போ, அந்த ஒரு வேல்யூவையும் நம்ம மீன்லேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு, அந்த மைனஸ் பண்ண ஒரு வேல்யூக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் கண்டுபிடிச்சுக்கிறோம். ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டு, அது எல்லாத்தையுமே மொத்தமா ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா டிவைட் பை n-1 போட்டோம்னு சொன்னா 132 வருது இல்லைங்களா? இந்த 132க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னு சொன்னா 11.51. இதுதான் டீவியேஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம 45ன்னு பார்த்தோம்னு சொன்னா, அதுல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 11.51 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 82 தான் ஆவரேஜ். ஓகேங்களா? 82 தான் மீன்ன்ற வேல்யூ வந்திருக்கு. அப்ப 82 மீன் வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 82 மீன் வந்திருக்குன்னு சொன்னா, வேல்யூ வந்து 93ல இருந்திருக்கணும். இல்ல இங்க இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா 71 அந்த ரேஞ்சில இருந்திருக்கணும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குதுன்றத நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இத லைட்டா பார்த்துக்கிட்டோம். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ற வார்த்தைய அடிக்கடி சொல்றாங்க. இதுல என்ன இங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்ன சொல்றாங்கன்னா, the possible values of a variable are spread out or arranged. ஓகேங்களா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல a distribution describes how the possible values of a variable are spread out or arranged. எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுல வேற எதுவும் பெருசா இல்ல. எப்படி நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை அரேஞ்ச் பண்றோம் அவ்வளவுதான். இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, டீச்சர் வந்து கிளாஸ்ல வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்கள்ட்ட வந்து நீங்க பெட்ஸ் வளர்க்குறீங்களா? எத்தனை பேர் பெட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இந்த ட்ரா டேட்டாவை எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நாங்க வச்சுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தங்க 1 வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஒருத்தங்க 2 வச்சிருக்கேன். திருப்பி 1, 0 நாங்க 3 வச்சிருக்கோம். ஸோ இப்படி தான் ஆன்சர் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 20 பேரும் 20 ஸ்டூடண்ட்ஸும் இந்த மாரி ஆன்சர் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இத டிஸ்ட்ரிபியூஷன்ற பேர்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்ன்றத பாருங்க. நம்பர் ஆஃப் பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஃப்ரீக்வன்சின்னு போட்டுட்டு 0 யாரு 6 பேர் வந்து எந்த பெட்டுமே வளர்க்கல. 8 பேர் வந்து 1 பெட்டு மட்டும் வளர்த்துருக்காங்க. 4 பேர் வந்து 2 பெட்டு மட்டும் வளர்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு ரெப்ரசன்டேஷன்ல கொண்டு வந்துடுறோம் பார்த்தீங்களா? இந்த டேபுலர் காலம் ஃபார்ம்ல நம்ம இந்த டேட்டாவ கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா? இத தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. இல்லன்னு சொன்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம கொண்டு வந்திருக்கலாம். இந்த மாரி டேபுலர் ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்கலாம். இல்லன்னு சொன்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க என்ன சொல்லிடுறாங்க? டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிப்பாங்க. ஆனா எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னு சொன்னா, அவங்க கையில இருக்கிற டேட்டாவ வந்து ஒரு ஒரு அழகா ஒரு டேபுலர் ஃபார்ம்லயோ இல்லன்னு சொன்னா ஒரு அழகா ஒரு கிராஃபிக்கல் ஃபார்ம்லயோ கொண்டு வரத அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன்னு பேசுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதுலயே சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு பாப்புலேஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு பாப்புலேஷன் வந்து எவ்வளவு இருக்குது? ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இதுல நமக்கு ஒரு 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 100 பேர எடுத்து நமக்கு ஒரு 100 பேர எடுத்து சாம்பிளா எடுத்து, நமக்கு தேவையான விஷயத்த நம்ம அனலைஸ் பண்றோம். ஓகேங்களா? தேவையான விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணிர்றோம். ஆனா, அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு, அதோட நிப்பாட்டாம என்ன பண்றாங்க, இவங்க விடாம திரும்பவும் சாம்பிள் எடுக்குறாங்க. திரும்ப ஒரு 100 சாம்பிள், திரும்ப ஒரு 100 சாம்பிள், திரும்ப ஒரு 100 சாம்பிள். இப்படி இவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி சாம்பிள்ஸ எடுத்து, அந்த புதுசு புதுசா சாம்பிள் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? புதுசு புதுசா சாம்பிள்ஸ வச்சு வேல்யூ அதுக்கு மீன் கண்டுபிடிக்கிறாங்க. புதுசு புதுசா சாம்பிள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த முதல்ல ஒரு 100 கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு ஒரு மீன் வச்சுக்கிறாங்க. இந்த முதல்ல ஒரு 100 சாம்பிள் எடுத்தாங்கல்ல, அதுக்கு ஒரு மீன் கண்டுபிடிக்கிறாங்க. 2வது ஒரு 100 எடுத்தாங்கல்ல, அதுக்கு ஒரு மீன் கண்டுபிடிக்கிறாங்க. 3வது கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுக்கு ஒரு மீன் அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மீனா எடுத்து, ஒரு சாம்பிள்க்குள்ள அவங்க மீன் எடுத்து இந்த 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 டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கொண்டு வராங்க. அததான் வந்து அவங்க சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு 4 அடல்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? 4 அடல்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஏ வந்து 30 இயர்ஸ், பி 32, 34, 36. ஓகேங்களா? இந்த மாதிரி வயசு இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிட்டா போதும். ஸோ இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 33 இயர்ஸ். ஓகேங்களா? இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 33 இயர்ஸ் ஓல்டு எல்லாரும். இப்போ நம்ம இந்த 33 கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து என்னது? டோட்டல் பாப்புலேஷனோட மீன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டோட்டல் பாப்புலேஷனோட மீன். நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? இப்ப இந்த 1000 சொல்றேன் பார்த்தீங்களா? இந்த 1000 சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் டோட்டல் பாப்புலேஷன். அதுலருந்து நம்ம சாம்பிள் எடுத்துக்கிறது தனி. ஓகேங்களா? இதுல இப்ப நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம டோட்டலா பாப்புலேஷன் எடுத்திருக்கிறதே பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு 4 பேர் தான் நம்ம டோட்டலாவே பாப்புலேஷனே எடுத்திருக்கோம். ஸோ 4 பேர் தான் பாப்புலேஷனே நம்ம எடுத்திருக்கோம். அந்த 4 பேரோட பாப்புலேஷன வச்சுக்கிட்டு நம்ம மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மீன் தான் 33. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதான் மீன் தான் 33. இப்ப இதுல நம்ம சாம்பிள் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இப்ப சாம்பிள் நம்ம என்ன பண்றாங்க? இப்ப அந்த 4 பேர் தான் இருக்காங்க. அப்ப அந்த ஒரு சாம்பிளோட நிப்பாட்டியிருக்கலாம். ஒரு சாம்பிளோட நிப்பாட்டிட்டு,
ஒரு சாம்பிளோட நிப்பாட்டி இதோட ஆவரேஜ் என்ன வருது, இதோட மீன் என்ன வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா ஓகேங்களா? ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சாம்பிளோட நிப்பாட்டல. 16 சாம்பிள் எடுக்குறாங்க. ஓகேங்களா? 16 சாம்பிள் எடுக்குறாங்க. 16 சாம்பிள் எடுத்து 16க்கும் அவங்க மீன் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஓகேங்களா? எடுக்குறாங்க. ஏபி எடுக்குறாங்க. ஏசி, ஏடி இந்த மாரி 16 சாம்பிள் எடுத்து 16க்கும் ஏஜ் ஒரு ஒரு சாம்பிள்லயும் ஏஜஸ் வரும் இல்லைங்களா ஃபிரெண்ட்ஸ்? அது 2க்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா மீன் எடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி மீன்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்ப மீன் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இத வந்து டேப்லெட் பண்றாங்க. இப்ப மீன்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்ப முதல் முதல் சாம்பிள்க்கு 30 முதல் 30 வயசுல இருக்கிறதெல்லாம் எடுத்தா எத்தன ஃப்ரீக்வென்சி வருது? 1 வருது. 31ன்றது சாம்பிள் மீன் வந்துச்சுன்னா, எத்தன பேருக்கு? 2 பேருக்கு வந்து வருது. எத்தன தடவ அது வந்து வருது? 2 தடவ வருது. 32ன்றது எத்தன தடவ வருது? 3 தடவ வருது. 33 4 தடவ வருது. 34, 35, 36 இதெல்லாம் எத்தன தடவ வருதுன்ற ஃப்ரீக்வென்சி போட்டாங்க இல்லைங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் சொல்றாங்க. சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சாம்பிள் மீன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? நம்ம வழக்கமா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா? சும்மா ஒரு டேட்டாவ குடுத்திருந்தாங்க. அத வந்து அழகா ஒரு டேபுலர் காலமா போட்டுட்டாங்க. ஸோ அத வந்து நம்ம வந்து வெறும் டிஸ்ட்ரிபியூஷன்னு பார்த்தோம். இப்ப இதுவே சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சாம்பிள் மீன் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு மீனா எடுத்துக்கிட்டு, ஒரு சாம்பிள்ல இருந்தும் மீன எடுத்துக்கிட்டு, அத வந்து இந்த மாரி ஒரு டேபுலர் ஃபார்ம்ல அழகா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அததான் வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சாம்பிள் மீன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இத பார்த்துட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த சாம்பிள கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, இதுல இந்த இந்த ஒரு பாப்புலேஷன் மீன் வருது பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம போட்டுட்டு, இதுலருந்து டோட்டலா ஒரு மீன் கண்டுபிடிக்கிறாங்க. மீன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா, 30 இன்டூ 1 டிவைடட் பை 16 இதெல்லாம் ப்ராபபிலிட்டி ஓகேங்களா? இதெல்லாம் ப்ராபபிலிட்டி. 30 இன்டூ 1 டிவைடட் பை 16, 31 இன்டூ 2 டிவைடட் பை 16 ஸோ இதெல்லாம் போட்டோம்னு சொன்னா, நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னு சொன்னா, மீன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த என்ன மீன் வருது? 33 மீன் வருது. ஸோ இங்க நீங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னு சொன்னாலும், இதோட ஒரிஜினல் மீனும் என்ன வருது? 33 வருது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ 2மே சேமா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 2மே சேமா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாரி பார்த்துட்டோம்னா, இதுல இந்த இத இது இது ரொம்ப முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். இது கொஞ்சம் முக்கியமா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல ஸ்டாண்டர்ட் எரர்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒண்ணு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒண்ணு பார்த்திருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டாண்டர்ட் எரர்ன்னு சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்னது? இப்ப வந்து 45 மார்க் இருக்குது ஒருத்தரு. 45 மார்க் எடுத்திருக்காரு. அவர் மார்க்ல இருந்து எங்க வரைக்கும் டீவியேட் ஆகி போயிருக்குது. மற்றவங்களோட மார்க் எங்க வரைக்கும் டீவியேட் ஆகி போயிருக்குதுன்றத நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல பார்த்தோம். இதே சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வித் சாம்பிள் மீன்ல நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, ஒரிஜினலா பாப்புலேஷனோட மீன் வந்து 33 ஓகேங்களா? பாப்புலேஷனோட மீன் வந்து 33 அப்படின்னா, சாம்பிள் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த சாம்பிளோட மீனும் என்ன வந்திருக்கணும்? 33 தான் வரணும். ஓகேங்களா? அந்த சாம்பிளோட மீனும் 33 தான் வரணும். ஆனா, இங்க பாருங்க நம்ம சாம்பிள் மீன் பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கங்க மாறி மாறி வந்திருக்கு பாருங்க. 31, 30, 32, 33ன்னு சொல்லிலாம் வேற வேற மாறி மாறி வருது இல்லைங்களா? டோட்டல் ஆவரேஜ் வந்து நமக்கு 33 வந்துருச்சு. ஆனா, ஒண்ணொண்ணும் ஒரு சாம்பிள் மீனும் பார்க்குறப்போ நமக்கு வேற வேற வருது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து எவ்வளவுக்கு டீவியேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் எரர்ன்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொன்னோம். ஏன்னா அது வந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்குதுன்னு பார்க்குறோம். இதுல செகண்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எரர்ன்னு சொல்றோம். ஏன் அது எரர்ன்னு சொல்றோம்னு சொன்னா, நம்ம ஒரிஜினல் பாப்புலேஷன் M33 மீன் வந்து 33 நம்மளோட சாம்பிளோட பாப்புலேஷனும் 33 தான் வரணும். சாம்பிளோட பாப்புலேஷன் 33 தான் வரணும். அப்படி 33 வராம அது கொஞ்சம் ஒரு எரரா மாறி வர்றதுனால, அது எங்கெல்லாம் மாறுது, எவ்வளவுக்கு மாறுது அப்படின்றது தான் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். இது வந்து கண்டிப்பா எதுலயா கேட்கலாம். ஓகேங்களா? சிக்மா டிவைடட் பை டு த ரூட் ஆஃப் இது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இப்ப நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து நம்ம இங்க எவ்வளோ எடுத்திருக்கோம்? 2ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா 2ன்னு எடுத்திருக்கோம். ஒண்ணுலயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா பின்னு சொல்லி 2 சாம்பிளா எடுத்திருக்கோம். 2 சாம்பிளா எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்னன்னு சொன்னா சிக்மா டிவைடட் பை ரூட் ஆஃப் என் ஓகேங்களா? சிக்மா டிவைடட் பை ரூட் ஆஃப் என் இது போட்டோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் எரர் கிடைச்சிரும். இந்த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான். இந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் சாம்பிள் மீன் இருக்குது பார்த்தீங்களா? அதோடைய ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இந்த வேல்யூ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? குழப்பிருச்சுங்களா? இன்னொரு தடவை கேளுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் முக்கியமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் சொல்றாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் லிமிட் தியரம் சொல்றாங்க. இது என்னன்னு சொன்னா ஸ்டேட்ஸ் தட் ஃபார் லார்ஜர் சாம்பிள் சைஸஸ் ஓகேங்களா? ஃபார் லார்ஜர் சாம்பிள் சைஸஸ் n கிரேட்டர் தென் 30 ஓகேங்களா? அதாவது நம்ம சாம்பிள் எடுக்கிறப்போ ஒரு 100 பாப்புலேஷன் வந்து 100 இருக்குது. அப்ப சாம்பிள் வந்து நம்ம 30 எடுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம 30க்கு மேல போயிருச்சு. 30க்கு மேல சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் போயிருச்சு அப்படின்னு சொன்னா, ஆம், நமக்கு வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரிஜினல் பாப்புலேஷன் வந்து என்ன ஷேப்ல இருந்தாலும் பரவாயில்ல. ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன ஷேப்ல இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்றத பார்த்துக்கோங்க.
இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. இதுல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மெயினா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல தான் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே எல்லா டேட்டாவுமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சென்டர் டேட்டால தான் இந்த சென்டர் ஏரியால தான் இருக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னு சொன்னா. ஓகேங்களா? மிச்சது எல்லாமே இங்க கடைசியில இருக்கிறதெல்லாம் கம்மியா தான் இருக்கும் டேட்டா. ஓகேங்களா? இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கம்மியான டேட்டாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் கம்மியான டேட்டாஸ் தான் இருக்கும். இந்த சென்டர்ல தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் லிமிட் தியரம்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு சாம்பிள் வந்து 30க்கு மேல எடுக்கிறோம். சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்ல நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம வந்து 30க்கு மேல சாம்பிள் எடுத்து இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வரோம். ஓகேங்களா? 30க்கு மேல சாம்பிள் எடுத்து இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வரோம்னு சொன்னா, அந்த ஒரிஜினல் பாப்புலேஷன் இருக்குது இல்லைங்களா? அந்த ஒரிஜினல் பாப்புலேஷன்ல இருந்து நம்ம ஒரு சாம்பிள் எடுத்திருப்போம் இல்லைங்களா? அது வந்து என்ன ஷேப்ல இருந்தாலும் நமக்கு கவலை இல்ல. அது வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்ல. ஓகேங்களா? ஆனா, அது சாம்பிளிங் எடுத்ததுக்கு அப்புறமா வர்ற ஷேப் வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஷேப்ல தான் வரும்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பெல் ஷேப்டு கர்வ்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுலயாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம எந்த மாரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம்னு சொன்னாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாரி ஒரு ஷேப்ல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ஒரு ஷேப்ல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே. இப்போ நம்ம எம்சிக்யூஸ் லைட்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? A market research firm is surveying customer satisfaction for a new product. ஓகேங்களா? ஒரு ஒரு புது ப்ராடக்ட்டுக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சர்வே பண்றாங்க. ஓகேங்களா? தே ஹேவ் எ லிஸ்ட் ஆஃப் 10,000 கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? 10,000 கஸ்டமர்ஸ் வந்து லிஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணவங்கள 10,000 பேரோட லிஸ்ட் வச்சிருக்காங்க. தே டிசைட் டு செலக்ட் த 5th கஸ்டமர் ஆன் த லிஸ்ட். ஓகேங்களா? ஒரு 5வது கஸ்டமரையும் அவங்க செலக்ட் பண்ண போறாங்க. 5வது கஸ்டமரையும் அவங்க செலக்ட் பண்ண போறாங்களாம். அண்ட் தென் எவ்ரி 20th கஸ்டமர் தேர் ஆஃப்டர் அன்டில் தே ஹேவ் அ சாம்பிள் ஆஃப் 500. ஓகேங்களா? அவங்க ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா 5th கஸ்டமர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா 20வது கஸ்டமர்லேருந்து அவங்க போயிட்டே இருப்பாங்களாம். எது வரைக்கும்? 500 கஸ்டமர் கிடைக்கிற வரைக்கும். 500 கஸ்டமர் கிடைக்கிற வரைக்கும். ஏன்னா அவங்க சாம்பிள் வந்து 500 தான் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பொட்டன்ஷியலா என்ன இஷ்யூ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பொட்டன்ஷியலா என்ன இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாங்க? இந்த சாம்பிள் சைஸ் இஸ் டூ ஸ்மால் ஃபார் த பாப்புலேஷன் ஆஃப் 10,000. ஓகேங்களா? இந்த சாம்பிள் சைஸ் வந்து 10,000 பேருக்கு நீங்க 500 பேர் தான் சாம்பிள் எடுக்கிறீங்க. ஸோ அது வந்து கரெக்டா உங்களுக்கு சொல்லாது. அது வந்து தப்பா தான் சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சாம்பிள் வந்து நம்ம நிறைய எடுத்தா தானே நமக்கு ஓரளவுக்கு சரியா கணிக்க முடியும் நம்மளால. ஸோ இந்த சாம்பிள் வந்து கம்மின்னு சொல்றாங்க. இஃப் த லிஸ்ட் ஹேஸ் a periodic pattern coinciding with the sampling interval. ஓகேங்களா? if the list has a periodic pattern coinciding with the sampling interval. ஓகேங்களா? the sample may be biased னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து it does not allow for the calculation of sampling distribution. இது வந்து sampling distribution பண்ண அலோவ் பண்ணாதுன்னு சொல்றாங்க. it is a form of convenience sampling and therefore inherently biased. ஓகேங்களா? இது வந்து ஒரு கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். இது வந்து பயாஸ்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஏதாவது ஆன்சர் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் தெரியுதுங்களா யாருக்காச்சும்? யாராவது ஆன்சர் சொல்லலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு ஒரு மொத இது வந்து 5வது கஸ்டமர்ல இருந்து எடுப்பாங்களாம். அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா 20வது கஸ்டமர்ல இருந்து எடுப்பாங்களாம். ஸோ இது வந்து என்ன என்ன சாம்பிளிங்னு ஞாபகம் இருக்குதுங்களா? இது வந்து என்ன சாம்பிளிங்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஓகேங்களா? இதுல தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு ஒரு இன்டர்வலா வச்சு அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆள் எடுக்கிறது வந்து ஒரு ஒரு இன்டர்வலா விட்டு விட்டு எடுப்பாங்க. ஸோ இது வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஆனா இவங்க பாருங்க சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்ன்றத கொடுக்காம வேற என்னென்னமோ பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேற பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க. அதுல ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா, இதுல வந்து பாத்தீங்க சொன்னா பி தான் ஆன்சர். ஓகேங்களா? பி தான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஒரு 20வது ஆளையும் நம்ம எடுப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு 20வது ஆளையும் எடுப்போம்னு சொல்றாங்க. அப்ப 20 இப்ப 5வது ஆள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 5வது ஆள்ல இருந்து ஆரம்பிச்சு 20வது ஆள் ஒரு ஒரு 20 ஆளையும் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5வதுல இருந்து நம்ம வரும்போது 5 அதுக்கப்புறமா 25 அதுக்கப்புறமா 45 இப்படியே தான் இந்த டேட்டா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்படி போறப்போ சப்போஸ் இந்த 5வது எடுக்கிற ஆளு, அப்புறம் 25வது எடுக்கிற ஆளு, இந்த 45வது எடுக்கிற ஆளு, அதுக்கப்புறம் 65வது எடுக்கிற ஆளு, இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே விதமான கேரக்டரிஸ்டிக்ஸோ, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே விதமான கேரக்டரிஸ்டிக்ஸோ, இவங்க அந்த பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி வேற 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 குணாதிசயங்கள் உள்ளவங்க இல்லாம இவங்க எல்லாரும் பாத்தீங்க சொன்னா ஒரே விதமான கேரக்டரிஸ்டிக்ஸோடயோ இல்ல ஒரே விதமான இன்கம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு டைப்பை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு பாப்புலேஷனா இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த சாம்பிள் வந்து நமக்கு பிரயோஜனமா இருக்காது, பயாஸ்டா மாறிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சாம்பிள் வந்து நமக்கு பிரயோஜனமா இருக்காது. இது வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கோடைய டிராபேக். ஓகேங்களா? இது வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கோடைய டிராபேக். அதை தான் அவங்க கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், which of the following scenarios best illustrates the use of
ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் ஓகேங்களா. ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் வந்து எது எது வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ யூனிவர்சிட்டி செலக்ட்ஸ் 500 ஸ்டூடெண்ட்ஸ் பை ரேண்டம்லி சூசிங் ஸ்டூடெண்ட் ஐடி ஓகேங்களா. ஒரு யூனிவர்சிட்டி வந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்களாம், ரேண்டமாக அவங்களுடைய ஐடி கார்டு நம்பரை வச்சுட்டு செலக்ட் பண்ணுறாங்களாம். இதுவான்னு கேட்குறாங்க. ஏ குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் எவ்ரி 100th ப்ராடக்ட், ஒரு 100th ப்ராடக்ட்டையும் செக் பண்ணுறாராம் கம்மிங் ஆஃப் த அசம்பிளி லைன். இது வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் அங்கே கேட்குறாங்க. ஏ ரிசர்ச்சர் டிவைட்ஸ் எ பாப்புலேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் இன்டூ ஏஜ் குரூப்ஸ் ஓகேங்களா. ஒரு ரிசர்ச் பண்ணுறவர் வந்து ஓட்டரை வந்து ஏஜ் குரூப்ஸில் டிவைட் பண்ணுறாராம். ஏஜ் குரூப்பில் டிவைட் பண்ணி அண்ட் தென் ரேண்டம்லி செலக்ட்ஸ் த ப்ரொபோஷனல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஃப்ரம் ஈச் குரூப் ஓகேங்களா. அதுக்கப்புறமா ப்ரொபோஷனல் நம்பர்ஸில் ஓட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்களா. முதல்ல ஏஜ் குரூப்பாக செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ள வந்து ரேண்டம் சாம்பிளிங் யூஸ் பண்ணுறாங்களா ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் சாம்பிளிங்? இதுக்கு ஆன்சர் பண்ணலாங்களா? ஓகே, இதுல ஆன்சர் வந்து சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. சி ஓகேங்களா. இந்த தேர்ட் ஒன் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். ஏன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்ல நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு விதமான குணாதிசயங்களோட ஹோமோஜினியஸ் குரூப்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்டாட்டாவாக நம்ம பிரிச்சுட்டு அதுலேருந்து நம்ம ரேண்டம் சாம்பிளிங் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன, இது வந்து அந்த சி தான் ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்கை பயன்படுத்துது ஓகேங்களா. நெக்ஸ்ட் அசர்ஷன் கிளஸ்டர் சாம்பிளிங் இஸ் ஆஃபன் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ் ஓகேங்களா. கிளஸ்டர் சாம்பிளிங் வந்து மோர் காஸ்ட் எஃபெக்டிவா அண்ட் ப்ராக்டிக்கல் தேன் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் ஓகேங்களா. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கை விட கிளஸ்டர் சாம்பிளிங் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குதான் when dealing with ஜியாகிரபிக்கலி டிஸ்பர்ஸ்டு பாப்புலேஷன் ஓகேங்களா. ஜியாகிரபிக்கலி டிஸ்பர்ஸ்டு பாப்புலேஷனோட டீல் பண்றப்போ நமக்கு வந்து கிளஸ்டர் சாம்பிளிங் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதை வச்சுக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி கிளஸ்டர் சாம்பிளிங் reduces the travel and logistical cost by கான்சென்ட்ரேட்டிங் டேட்டா கலெக்ஷன் இன் ஃபியூர் லொகேஷன்ஸ் ஓகேங்களா. கிளஸ்டர் வந்து நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி நம்ம அலையிறதை விட ஒரு ஃபியூர் லொகேஷன்ஸை வச்சுக்கிட்டு அந்த ஃபியூர் லொகேஷன்ஸ் மூலியமா நம்மளோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியுதுங்களா? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? கிளஸ்டர் சாம்பிளிங் யாராவது சொல்லலாங்களா? ஓகே, இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரேண்டம் சாம்பிளிங்கை விட காஸ்ட் எஃபெக்டிவ் தான் கிளஸ்டர் சாம்பிளிங். ஏன்னா நம்ம ஒரு ரேண்டம் சாம்பிளிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு ஊராக போய் ஒருத்தவங்கள்ட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்போம். கிளஸ்டர் சாம்பிளிங் மூலியமாக பார்த்தோம் சொன்னால் நம்ம ஒரு கிளஸ்டராக பிரிச்சுட்டு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால நம்மளுடைய ட்ராவல் எல்லாமே நமக்கு குறைஞ்சிருது. கம்மியான இடத்துல இருந்தால் நம்ம வந்து டேட்டா வந்து செலக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ கிளஸ்டர் சாம்பிளிங்கில் இந்த கொடுத்துருக்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் டெக்னிக் ஓகேங்களா. இதில் வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங் ஓகேங்களா. மேட்ச் பண்ணி சொல்லலாமா? சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வந்து சி ஓகேங்களா. எவ்ரி மெம்பர் ஆஃப் த பாப்புலேஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் இண்டிபெண்டன்ட் சான்ஸ் ஆஃப் பீயிங் செலக்டட் ஓகேங்களா. ஒரு மெம்பருக்கும் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பாப்புலேஷனில் எடுத்திருக்கிற ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த 100 பேருக்குமே ஈக்குவலான வாய்ப்பு இருக்கும் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளா மொத்தமாக ஒரு தொப்பிக்குள்ள எழுதி போட்டோ இல்லைனா சிஸ்டம் மூலியமாக நம்ம எடுக்க போகிறோம். அப்படின்றப்போ அதில் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கும். அது வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் ஓகேங்களா. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். அடுத்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் ஓகேங்களா. சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு இன்டர்வல்ல செலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஓகேங்களா. ரெகுலர் இன்டர்வல்ல எடுக்கிறது என்னதுன்னா சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். இதுவே ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன வரும்? ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் பி ஓகேங்களா. என்ன பண்ணுறோம், பாப்புலேஷன் டிவைடட் இன்டு சப் குரூப்ஸ், பாப்புலேஷன் வந்து சப் குரூப்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ரேண்டம் சாம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பி ஆன்சர் வந்து பி. அடுத்து கிளஸ்டர் சாம்பிளிங் வந்து ஏ ஓகேங்களா. கிளஸ்டர் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் குரூப்பாக பிரிச்சுக்கிட்டு அவங்க எல்லா குரூப்ஸ் அந்த சாம்பிள் இருக்க எல்லாருக்கிட்ட இருந்துமே அந்த குரூப்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம சாம்பிளாக எடுத்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்
கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, இந்த ரெண்டு சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. A sampling distribution describes the distribution of a sample statistic. ஓகேங்களா, ஒரு சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கை பற்றி இந்த சொல்லுது. From all possible samples of a given size. ஓகேங்களா, a sampling distribution describes the distribution of a sample statistic. ஓகேங்களா, ஒரு சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கோட டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி தான் இதில் பேச போகிறாங்க. ஓகேங்களா, இதில் பேச போகிறாங்க. அது ஒன்று. The standard deviation of a sampling distribution is called the standard error. ஓகேங்களா, standard deviation of a sampling distribution is called the standard error. A population distribution describes the distribution of individual observations within the population. ஓகேங்களா, புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இதில் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து நம்ம ஒரு மீன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, மீன் கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக கண்டுபிடிக்கணும். அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த சாம்பிள்ஸ்க்கு மீன் கண்டுபிடிச்சி அதை வச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்கிரைப்ஸ் த distribution of individual observations within the population. ஓகேங்களா, பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னா என்னது? இங்க இருக்கிற மொத்த பாப்புலேஷனுடைய மொத்த விஷயத்தையும் பத்தி பேச போறோம். எல்லா ஒரு இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன்ஸையும் பேச போறோம். ஸோ மூணாவதும் கரெக்ட் தான். ஓகேங்களா, மூணாவதும் கரெக்ட் தான். The concept of standard error is crucial because it measures. ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் எரர்னு பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து crucial சொல்றாங்க. The variability of individual data points within a single sample. ஓகேங்களா, the variability of இண்டிவிஜுவல் டேட்டா, ஒரு இண்டிவிஜுவல் டேட்டாலையும் வேரியபிலிட்டியை பார்க்குறதா. த டிபிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் பாப்புலேஷன் பேராமீட்டர். ஓகேங்களா, இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் பாப்புலேஷன் பேராமீட்டரா. ஸ்ப்ரெட் ஆஃப் த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்ப்ரெட்டா. எரர் மேட் இன் செலக்டிங் நான் ரேண்டம் சாம்பிளா. ஓகேங்களா, ஆன்சர் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் எது இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பண்ணலாங்களா? சரி, ஓகே. இப்போ இதுல இந்த டிபிக்கல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பியில் சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ன்றது, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ன்றது தான் என்ன அர்த்தம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ன்றதுல தான் மீன் வருது. ஓகேங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ன்றதுல தான் மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாமே வருது. ஸோ நம்ம சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், அந்த சாம்பிள் மீன் எடுப்போம். ஓகேங்களா, அந்த சாம்பிளோட மீன் எடுப்போம். ஓகேங்களா, ஸோ அவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க. சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கும் the typical distance between the sample statistic. ஓகேங்களா, ஸோ சாம்பிள் மீனையும் அதுக்கப்புறம் பாப்புலேஷன் பேராமீட்டர் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? பாப்புலேஷனோட மீனையும் சாம்பிளோட மீனையும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, ரெண்டும் எவ்வளவு தூரம் மாறி தெரியுது. ஏன்னா சாம்பிள் மீனும் பாப்புலேஷன் மீன் ரெண்டுமே சேமா தான் வரணும். ஓகேங்களா, பாப்புலேஷன் மீனும் சாம்பிள் மீனும் சேமா தான் வரணும். ஆனா மாறுது அப்படின்றப்போ எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல மாறுது அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்றோம். ஓகேங்களா, அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட். இஃப் a population is normally distributed with a mean mu and standard deviation sigma. ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா. the sampling distribution of the sample mean. ஓகேங்களா, sampling distribution of the sample mean for the sample size n. ஓகேங்களா, இதுல வந்து எது sampling mean கேக்குறாங்க. mean and standard deviation, mean and standard deviation sigma by root 10, mean divided by root 10 and standard deviation sigma, mean and standard deviation sigma square divided by n. என்ன ஆன்சர் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எடுக்கிறோம், அதோட சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறோம்னு சொன்னா அதோட மீனும் இதோட மீனும் ஒன்று தான். நம்ம இதுல பாக்குறப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஏஜ் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பாக்குறப்போ பாத்தீங்களா, அந்த டோட்டல் மீன் ஒரிஜினல் பாப்புலேஷன் மீனும் நம்ம எடுத்த சாம்பிள் மீனும் சேமா தான் வந்துச்சு. ஸோ அந்த மீன் வந்து ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஸ்டாண்டர்ட் எரர்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் அந்த ஸ்டாண்டர்ட் எரரும் சேமா தான் வரும். ஸ்டாண்டர்ட் எரர்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் நம்ம ஸ்டாண்டர்ட் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டர்ட் எரர் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ரெண்டுமே சேமா தான் வரும். ஸோ அதனால இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது இல்லைங்களா, சிக்மா டிவைட் பை ரூட் 10, இதுவும் கரெக்ட், இதுதான் கரெக்ட்.
ஓகேங்களா? புரியுதுங்களா? இன்னொரு தடவ பாருங்க இந்த வீடியோ. புரியும்னு நெனைக்கிறேன். அப்படி இல்லன்னா கமெண்ட்ல கேளுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் திரும்ப இதுல ஏதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா, நாளைக்கு நான் திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? குழப்பிச்சு அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. நாளைக்கு திரும்ப இதுல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A researcher is studying the annual income of farmers in a region. ஓகேங்களா? ஒரு ஆனுவல் இன்கம் ஃபார்மர்ஸோட ஆனுவல் இன்கம் பத்தி பார்க்குறாங்க. The income distribution is known to be heavily right skewed. ஓகேங்களா? இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரைட் ஸ்கியூ ஆயிருக்குதாம். The researcher plans to take a sample of 15 farmers. ஓகேங்களா? 15 ஃபார்மர்ஸோட டேட்டா எடுக்குறாங்களாம். Which statement is most accurate? ஓகேங்களா? இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து most accurate regarding sampling distribution? sampling distribution பொறுத்தவரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அக்யூரேட்டா இருக்குன்னு கேக்குறாங்க. It will be approximately as a population is about income. ஓகேங்களா? இது வந்து நார்மலா தான் இருக்கும். இன்கம் எடுக்கிறனால இது நார்மலா தான் இருக்கும்னு சொல்றாங்க ஒண்ணு. It will also be heavily right skewed because the sample size is small. ஓகேங்களா? இதுவும் ரைட் ஸ்கியூடா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதுல ரைட் ஸ்கியூ இருக்கு. ஸோ இங்கேயும் ரைட் ஸ்கியூடா தான் இருக்கும். ஏன்னா சாம்பிள் சைஸ் வந்து ஸ்மால்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இட் மீன்ஸ் இட்ஸ் மீன் வில் பி கிரேட்டர் than the population மீன். இதோட மீன் வந்து பாப்புலேஷன் மீனை விட கிரேட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வில் பி லார்ஜர் than the population ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்றாங்க. இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரைட் ஸ்கியூன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரைட் ஸ்கியூன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது என்னன்னா, இப்போ வந்து நம்ம இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லைங்களா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லைங்களா? டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு பெல் ஷேப்டு கர்வ்ல இப்படி இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்களா? இதுவே ரைட் ஸ்கியூடுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ரைட் ஸ்கியூட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னா, இந்த ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல டேட்டா ஜாஸ்தியா இருக்கும். ரைட் சைடுல கம்மியா இருக்கும். நம்ம இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நடுவுல கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நடுவுல தான் மீனு, இந்த மீடியன், மோடு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இது எல்லாமே கரெக்ட்டா நடுவுல வந்துரும். ஆனா, இந்த ரைட் சைடு ஸ்க்யூ ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா ஜாஸ்தி இந்த பக்கம் வந்துரும். லெஃப்ட் சைடுல இருக்கும். ரைட் சைடுக்கு பார்த்து தான் மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட் சைடு அந்த பக்கத்துக்கு ரைட் சைடுக்கு நகர ஆரம்பிக்கும். ஸோ இத வந்து என்ன ரைட் ஸ்கியூட்ன்னு சொல்றாங்க. இதுவே லெஃப்ட் ஸ்கியூட்னா இதுக்கு ஆப்போசிட்டா வரும். இது லெஃப்ட் ஸ்கியூனா டோட்டலா வந்து ஆப்போசிட்டா வரும். ஸோ இதுல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து பி தான். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரிஜினல் இது வந்து ரைட் ஸ்கியூ ஆயிருக்குதுன்னு சொன்னா, நம்ம கண்டுபிடிக்க போற சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனும் ரைட் ஸ்கியூ ஆகி தான் வரும்னு சொல்றாங்க. ஏன் அப்படி ரைட் ஸ்கியூ ஆகி வரும்னு சொன்னா, நம்ம சென்ட்ரல் லிமிட் தியரம்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா ஃபிரெண்ட்ஸ்? சென்ட்ரல் லிமிட் தியரம்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா? அதுல என்ன சொன்னாங்க? சாம்பிள் சைஸ் வந்து 30க்கு மேல இருக்குது. 30க்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்துரும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? சாம்பிள் சைஸ் வந்து 30க்கு மேல எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரிஜினல் பாப்புலேஷன் வந்து என்ன மாரி டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாலும் நமக்கு கவலை இல்ல. சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறப்போ அது வந்து 30க்கு மேல வந்துரும். அது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா வந்துரும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? 30க்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா. சென்ட்ரல் லிமிட் தியரம் படி சாம்பிள் சைஸ் வந்து 30க்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா, பாப்புலேஷன் இது வந்து நார்மல் கர்வா இல்லனாலும், பாப்புலேஷன் வந்து நார்மலா இல்லன்னு சொன்னா கூட, சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மலா வந்துரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நார்மலா வந்துரும்னு சொல்றாங்க. அதுதான் சென்ட்ரல் லிமிட் தியரம் சொல்லுது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் லிமிட் தியரம்ல இருந்து எதாவது கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எண் வந்து 30க்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா, சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மலா வந்துரும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா வந்துரும். ஓகேங்களா? Next, the central limit theorem (CLT) is a fundamental concept in statistics. Which of the following is the most critical condition for the CLT to apply to the sampling distribution? ஓகேங்களா? CLTல எது வந்து most critical condition சொல்லி கேக்குறாங்க of the sample mean, especially when the population distribution is not normal. Population distribution நார்மலா இல்ல அப்படின்றப்ப இதுல எது முக்கியம்னு சொல்லி கேக்குறாங்க. The population must be finite. ஓகேங்களா? பாப்புலேஷன் ஃபைனைட்டா இருக்கணுமான்னு கேக்குறாங்க. The sample must be selected using simple random sampling மூலியமா பண்ணணுமா? சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் மூலியமா எடுக்கணுமா? இந்த சாம்பிள் சைஸ் மஸ்ட் பி சஃபிஷியன்ட்லி லார்ஜ். ஓகேங்களா? சாம்பிள் சைஸ் வந்து சஃபிஷியன்ட்லி லார்ஜா இருக்கணுமா? த பாப்புலேஷன் வேரியன்ஸ் மஸ்ட் பி நோன். பாப்புலேஷன் வேரியன்ஸ் தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல ஆன்சர் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எண் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க? கிரேட்டர் than 30 இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இதுல வந்து என்ன மெயினான இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, த சாம்பிள் சைஸ் மஸ்ட் பி சஃபிஷியன்ட்லி லார்ஜ்னு சொல்றாங்க. இதான் ஆன்சர். ஓகேங்களா? சாம்பிள் சைஸ் மஸ்ட் பி சஃபிஷியன்ட்லி லார்ஜ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.